Hello viewers, உங்க கவிராணி அகாடமியில இருந்து நாம இன்னைக்கு பார்க்க போறது ராஷ்டிரபாஷா மாடல் கொஸ்டின் பேப்பர் for October 2020 பேப்பர் 1 and 2. இதுல இருக்கிற கொஸ்டின்ஸ் படிச்சீங்கனாவே நீங்க above 85% மேல ஸ்கோர் பண்ணலாம். PDF டவுன்லோட் பண்ணுங்க. அந்த கொஸ்டின் பேப்பர் வச்சு டெஸ்ட் எழுதி பிராக்டிஸ் பண்ணுங்க. எக்ஸ்ட்ரா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுங்க. வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லயே கூகுள் டிரைவ் லிங்க் நான் கிளிக் பண்ணுங்க. நீங்க போய் அதுல அட்டாச் பண்ணி கொடுத்துருக்கேன். சோ நீங்க கூகுள் டிரைவ்ல போய் லிங்க் கிளிக் பண்ணீங்கன்னாவே உங்களுக்கு PDF ஃபார்ம்ல கொஸ்டின் பேப்பர் கிடைச்சிடும். சோ இந்த டைம்ல இருந்து சபா என்ன பண்ணிருக்காங்கன்னா மத்தியமா ராஷ்டிரபாஷா எக்ஸாமுக்கு வந்து கொஸ்டின் பேப்பர்லயே அந்த ஆன்சர்ஸ் எழுதுறதுக்கான டாட்டும் போட்டு அவங்களே கொடுத்திருப்பாங்க, அந்த லைன்ஸும் அவங்களே கொடுத்திருப்பாங்க. சோ நீங்க அங்க போகும்போது எக்ஸாம் ஹாலுக்கு போகும்போது நீங்க ஆன்சர்ஸ் எழுதி கொஸ்டின் பேப்பர்லயே ஆன்சர்ஸும் எழுதிடணும். அதை நீங்க சப்மிட் பண்ணிட்டு வந்துடணும். வீட்டுக்கு எடுத்துட்டு வரக்கூடாது. எக்ஸாமுக்கு வந்து நீங்க ப்ளூ பால் பெயிண்ட் பென் இல்ல பிளாக் பால் பெயிண்ட் பென் யூஸ் பண்ணலாம். ஜெல் பென்னோ இங்க் பென்னோ யூஸ் பண்ண கூடாது எக்ஸாமுக்கு. ஓகே வியூவர்ஸ், நம்ம இப்போ பார்க்கலாம் ராஷ்டிரபாஷா பேப்பர் 1 मॉडल क्वेश्चन पेपर. फर्स्ट रोमन कवि और कविता का नाम बताते हुए किन किन दो पद्यांशों का भावार्थ हिंदी में लिखिए. அதுலயே வந்துருச்சு உங்களோட ஹாஃப் ஆன்சர் அதுலயே இருக்கு. அதாவது கவி और कविता का नाम. சோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எழுதுவோம்? கவிதா கா நாம். அந்த ஹங்ஸ்தே காத்தே அந்த இது வந்து எழுதிட்டு டாட் 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 போட்டு லாஸ்ட் 2 வேர்ட்ஸ் கவிதா 1K அதை எழுதிட்டு இப்ப சொல்ற பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கவிதா கா நாம் எழுதணும். செகண்ட் கவி கா நாம். कवि का नाम को கீழே ஜனம், ஜனம்ஸ்தான், ரச்சனா இது மூணும் வரணும். ஏன்னா நீங்க லோயர் எக்ஸாம்ங்கிறதுனால சாகித்யிக் பரீட்சை வேணும்னா எழுதலாம், இல்லைன்னா தேவையில்லை. இது மூணும் தான் இம்பார்ட்டன்ட். ஜனம், ஜனம்ஸ்தான், ரச்சனா. நெக்ஸ்ட் தேர்ட் பாயிண்ட் வந்து பாவார்த். அட் லாஸ்ட் வந்து விசேஷதா. சோ ஃபர்ஸ்ட் கவிதா கா நாம், கவி கா நாம், கவி கா நாம் அண்டர் சப் ஹெட்டிங் ஜனம், ஜனம்ஸ்தான், ரச்சனா. then व्याख्या இல்ல भावार्थ विशेषता at last. next second रोमनல வந்து poem, poemோட essay कवि का नाम बताते हुए அப்படினா என்ன? so you have to write the poet name also. உங்க poet name அப்படிங்கிறது எழுதி யார் எழுதுனாங்க அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிட்டு தான் நீங்க essay ஸ்டார்ட் பண்ணனும். next third रोमन दोहा. दो दोहा उनका गंडस्थ, அதாவது 2.5 மார்க் இருக்கு ஒரு தோஹாக்கு. 2 தோஹா எழுதுனா உங்களுக்கு 5 மார்க்ஸ். இது வந்து கபீரோட தோஹா மட்டும்தான் உங்களுக்கு வந்து கண்டஸ்து தோஹா. அதுல ஃபர்ஸ்ட் 3 கொடுத்துருக்கேன். நீங்க ஃபர்ஸ்ட் 2 படிச்சா கூட போதும், 5 மார்க்ஸ் அப்படியே எடுத்துடலாம். அந்த 5 பஹர் அப்படிங்கிறதுக்கு அப்புறம் டாட் டாட் இருக்கு இல்லைங்களா, அத வந்து அதனோட ஆன்சரை நீங்க பிளாக் பால் பெயிண்ட் பென்ல எழுதுனீங்க அப்படின்னா அந்த ஆன்சர் ஹைலைட்டா தெரியும். சோ மிஸ்டேக் இல்லாம எழுதுனீங்கன்னா அந்த 5 மார்க் அப்படியே கொடுத்துருவாங்க, ரெடியூஸ் பண்ண மாட்டாங்க உங்களுக்கு. மிஸ்டேக் இல்லனா full மார்க் கிடைக்கும் தோஹாக்கு. நெக்ஸ்ட் ஃபோர்த் ரோமன் கஜல். கஜல் அப்படினா என்ன மீனிங்னா உங்களுக்கு கவிதா இருக்கு இல்லையா, இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம ரோமன் பார்த்தோம் poem மாதிரி சேம் அதுவும் இது கஜல் அப்படிங்கிறது ஒரு உருது கவிதை, பாரசி கவிதை மாதிரி இதுவும் ஒரு டைப் ஆஃப் poem தான். இதுல வந்து ஆத்தர் அதாவது poet வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணா மட்டும் போதும். யாரு என்ன சொன்னாங்க அது மட்டும் போதும். இந்த 2 லைன்ஸ்னா அந்த 2 லைன்ஸோட எக்ஸ்பிளனேஷன் மட்டும் போதும். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ரோமன். ஃபிஃப்த் ரோமன்ல அப்படியே 10 கொடுத்திருக்காங்க, நீங்க 5 எழுதுனா போதும். இதுல இருக்கிற 10 தரவா படிச்சீங்கனாவே உங்களுக்கு இதுல ஈஸியா 5 மார்க்ஸ் வந்துரும். ஜஸ்ட் யூ ஹேவ் டு ரீட் திஸ் ஒன்லி. ஓகே, இது எழுதுனீங்கனாவே உங்களுக்கு ஈஸியா மார்க் எடுத்துடலாம். சிக்ஸ்த் ரோமன் இருக்கிறதுலயே ஈஸியான ரோமன் வந்து சிக்ஸ்த் ரோமன். ஏன் ஈஸியான ரோமன்னா புக்ல இருக்கிறது அப்படியே சென்டென்ஸா எழுதணும்னு இல்ல, உங்களுக்கு தெரிஞ்ச ஓன் வேர்ட்ஸ்ல அதுக்கோட மீனிங் தெரிஞ்சுக்கிச்சுன்னா உங்களோட ஓன் வேர்ட்ஸ்ல நீங்க சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணி எழுதிக்கலாம். அதான் வாக்கியோன் மே பிரயோக் कीजिए. எனி 5 10 கொடுத்திருக்காங்க, you have to choose and write any 5. you can able to write your own sentence also. next seventh roman comprehension, அதாவது lesson comprehension. இந்த paragraph ஒரு 2-3 times ரீட் பண்ணி பாருங்க. ஏன்னா உங்க எக்ஸாம் டைம் 2.5 hours இருக்கு. நீங்க 2-3 டைம் இல்ல, உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற வரைக்கும் நீங்க படிக்கலாம். அதுக்கு கீழே கொஸ்டின்ஸ் கொடுத்திருப்பாங்க, அதுக்குரிய ஆன்சர் மட்டும் எழுதினா போதும். சும்மா அந்த ஃபர்ஸ்ட் லைன்ல இருந்து செகண்ட் லைன் வரைக்கும் ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு மார்க் பண்ணிட்டு நம்ம எழுதக்கூடாது.
read the paragraph and answer the following questions. Next 8th Roman. 8th Romanல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா lesson பார்ட்டோட question answer. இதுவும் ரொம்ப ரொம்ப ஈஸி. lesson பார்ட்டோட question answer என்ன கேட்டிருக்காங்களோ அதுக்கு மட்டும் ஆன்சர் எழுதினா போதும். இப்ப தெனாலிராமன் எஸ்ஸே எடுத்துட்டீங்க அப்படின்னா அதுல என்ன கேட்டிருக்காரு அப்படிங்கறத மட்டும் நீங்க மென்ஷன் பண்ணீங்கன்னா போதும். செகண்ட் கொஸ்டின் ருப்பியா பாட்கே லேஹக் கோன் ஹைன்னு கேட்டிருக்கேன். சோ ருப்பியா பாட்கே லேஹக் அந்த கோன் அப்படிங்கிற பிளேஸ் எடுத்துட்டு யாரோட நேம் அப்படிங்கறத மட்டும் மென்ஷன் பண்ணீங்கன்னா போதும். செலக்ட் பண்ணி எழுதுங்க கொஸ்டின்ஸ. 6 கொஸ்டின்ஸ் கொடுத்திருக்காங்க, நீங்க 2க்கு மட்டும் எழுதுனா போதும். சோ ஈஸியா மார்க் ஸ்கோர் பண்ணலாம். நெக்ஸ்ட் 9th லெசன் எஸ்ஸே. எஸ்ஸே எப்பவுமே வந்து பாயிண்ட் போட்டு எழுதக்கூடாது. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டார் போடுவாங்க, இல்ல டாட் போடுவாங்க, ஏரோ மார்க் போடுவாங்க. சோ அந்த மாதிரி எழுதுனீங்கன்னா அது எஸ்ஸே கிடையாது. இப்ப பாயிண்ட் வாக்கிய அதாவது சென்டென்ஸ் ஃபார்மேஷன்ல நம்ம எழுதுறோம். அது வந்து சென்டென்ஸா தான் எழுதுறோம், பேராகிராஃபா எழுதுறது இல்ல. பேராகிராஃபா எழுதுறது தான் எஸ்ஸே. சப்ஹெட்டிங் போட்டு நீட்டா எழுதுறது தான் எஸ்ஸே. சோ அந்த லெசன் எஸ்ஸே வரும்போது நீங்க என்ன பண்ணணும்னா ரூப்ரேகா போடுங்க. ருப்பியா அப்படின்னா அதனோட ஆத்தர் யாருன்னு ஃபர்ஸ்ட் எழுதுங்க. யார் எழுதுனாங்க அந்த லெசனை அப்படிங்கறத மென்ஷன் பண்ணுங்க. அப்புறம் கண்டென்ட். நெக்ஸ்ட் வந்து கிசி ஏக் ஏஹாங்கி கா சாரான்ஸ் லிகியன் இருக்கு. அதாவது ஏஹாங்கியோட ஒரு இது மட்டும் நீங்க எழுதுனீங்கன்னா போதும். ஏதோ ஒரு எஸ்ஸே வந்து நீங்க இது பண்ணிட்டு எழுதுனீங்கன்னா போதும். அதாவது பகுகி விதா. பகுகி விதானா என்ன? ஏஹாங்கி அதனோட நேம், யாரு எழுதுனாங்க. இப்ப வினோத் ரஸ்தோகி அப்படின்னா அவரை பத்தி ஒரு ஸ்மால் இன்ட்ரோ தெரிஞ்சதுன்னா எழுதுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. சப்போஸ் நீங்க எக்ஸாம்ல எழுதும் போது ஆத்தரோட நேம் மறந்துட்டீங்க அப்படின்னா தயவு செய்து தப்பா மட்டும் எழுதாதீங்க. நீங்க எழுதலைன்னா கூட பரவாயில்ல, தப்பா ஆனா எழுதாதீங்க. நெக்ஸ்ட் இதுலயும் வந்து ஏஹாங்கிக்கும் நீங்க ரூப்ரேகா போட்டு நீட்டா எழுதுங்க. அதுல மெயின் கண்டென்ட் என்னங்கறத கொஞ்சம் ஹைலைட் பண்ணி எழுதுனீங்க. அதாவது பிளாக் கலர்ல எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு மார்க் ஈஸியா கிடைக்கும் 10 மார்க்குக்கு. நெக்ஸ்ட் 11th ரோமன் பாத்திர பரிச்சை, அதாவது கேரக்டர். அந்த மேல இருக்கிற ஏஹாங்கிலேயே அவங்களோட கேரக்டர் தான் கீழே கொடுத்திருக்காங்க. இதுவும் ரொம்ப ரொம்ப ஈஸி. நெக்ஸ்ட் 12th ரோமன் பிரசனோன்கே உத்தர். இதுவும் வந்து ஏஹாங்கியோட கொஸ்டின் ஆன்சர் தான். எதுக்கு கேட்டிருக்காங்க அப்படிங்கறத மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி எழுதுனா போதும். 13th ரோமன் வந்து பாவ், அதாவது பாவர்த் எழுத போறோம். ஏஹாங்கிகா நாம், ஏஹாங்கிகார்கா நாம், பாவ். அந்த பாவ்ல என்ன எழுதணும்னு சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. கிஸ்னே கிஸ்ஸே கப் கஹா. இது வந்து மதிமாலே நீங்க முடிச்சிருப்பீங்க. கிஸ்னே கிஸ்ஸே और कब कहाன்னு கேட்டிருப்பாங்க. அதாவது யாரு யார்கிட்ட எப்போ சொன்னாங்க அத பத்தி நீங்க மென்ஷன் பண்ணி எழுதுனீங்கனாவே போதும். ஏஹாங்கிகா நாம் எழுதணும், ஏஹாங்கிகார்கா நாம் எழுதணும், நெக்ஸ்ட் பாவ் எழுதணும். அந்த பாவ் கண்டென்ட்ல தான் என்ன எழுதணும், கிஸ்னே கிஸ்ஸே கப் கஹா. இத மட்டும் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கனாவே போதும். ஓகே வியூவர்ஸ், நெக்ஸ்ட் நம்ம வந்து பேப்பர் 2 பார்க்கலாம். பேப்பர் 2ல தான் நீங்க வந்து above 90% வந்து ஸ்கோர் பண்ண முடியும். அவ்வளோ ஈஸியான பேப்பர் தான் பேப்பர் 2. ஃபர்ஸ்ட் வந்து கஹானி. எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சது ஏஹாங்கி கஹானி தான். கஹானி எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கஹானில வந்து பரிச்சா, அதுல வந்து என்ன நடக்குது, அந்த கண்டென்ட், அந்த கதையில என்ன நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கறத மட்டும் நீங்க எழுதுனா போதும். நெக்ஸ்ட் செகண்ட் ரோமன் ஜீவனி. ஜீவனிக்கா சாரான்ஸ் அப்படின்னா லீடர்ஸ பத்தி, நேதாவை பத்தி. அதாவது எங்க பிறந்தாங்க, எங்க வளர்ந்தாங்க, எங்க ஸ்கூல் படிச்சாங்க, எங்க காலேஜ் படிச்சாங்க, என்னவெல்லாம் நம்ம நாட்டுக்கு பண்ணாங்க அப்படிங்கறத பத்தி எழுதுறதுதான் ஜீவனி. அதாவது அவங்களோட ஆட்டோபயோகிராபி. இப்ப ஜவஹர்லால் நேரு பத்தி நம்ம எல்லாம் சொல்லலாம், நிறைய எழுதலாம். சாச்சா நேரு நமக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப, குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சவரு. சோ இந்த மாதிரி நிறைய வந்து நம்ம எழுதலாம் அவரை பத்தி. அதாவது புக்ல இருக்கிறது மட்டுமே போக்கஸ் பண்ணணும்னு அவசியம் இல்ல. உங்களோட ஓன் பாயிண்ட்ஸ் நீங்க நிறைய கலெக்ட் பண்ணி எழுதலாம். நெக்ஸ்ட் நிபந்த். தேர்ட் ரோமன் வந்து நிபந்த். இதுவும் அதுதான் ரொம்ப ரொம்ப ஈஸியான, எல்லாத்துக்கும் பிடிச்சது. ஏன்னா இப்போ பாத்தீங்கன்னா நதினா அதை பத்தி எழுதலாம். புஸ்தகாலை, புஸ்தகாலை பத்தி எடுத்தீங்கன்னா லைப்ரரி. அப்ப லைப்ரரியோட டெஃபினிஷன் எழுதலாம், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எழுதலாம், டைப்ஸ் ஆஃப் லைப்ரரி எழுதலாம், அதனோட யூசஸ் என்னன்னு எழுதலாம். சோ நிறைய இருக்கு. லைப்ரரி பத்தி போனோம்னா நிறைய இருக்கும். சமயக்கா மகத்துவம், அதாவது டைம், how we use the time, அத பத்தி இன்னும் நிறைய எழுதலாம். ஏன்னா எல்லாத்துக்குமே தெரியும் இப்போ கொரோனா பீரியடுங்கிறதுனால இப்படி எல்லாம் யூஸ் பண்றோம் அப்படிங்கறத நிறைய, அதனோட இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டைம் தான் கேக்குறாங்க.
Next fourth Roman, பின்ன பின்ன அர்த். அதாவது ஒரு வேர்டுக்கு 2-3 மீனிங்ஸ் இருக்கும். சோ அத வந்து நம்ம 2 இது எழுதணும். இப்ப சோனா அப்படின்னு கொடுத்திருக்காங்க அப்படின்னா நம்ம வந்து ரெண்டு மீனிங் இருக்கு. ஒன்னு வந்து ஸ்லீப், இன்னொன்னு கோல்டு. சோ அத பத்தி நம்ம எழுதலாம். நெக்ஸ்ட் சமானர்த். சமானர்த் வந்து ஈக்குவல் மீனிங். இதுக்கு எல்லாத்துக்குமே 6 மார்க்ஸ் இருக்கு. சோ எதையுமே மிஸ் பண்ணிடாதீங்க. 6th ரோமன் பாத்தீங்கன்னா வச்சன். வச்சன்ல பாத்தீங்கன்னா ஏக் வச்சன், பகுவச்சன், அதாவது சிங்குலர், ப்ளூரல். துகான் அப்படின்னா துகானேன். எதுக்கு எது வரும்னு சொல்லிட்டு நீங்க இது பண்ணி எழுதணும். சிங்குலர் ப்ளூரல் எழுதணும். நெக்ஸ்ட் 7th ரோமன் லிங்க். லிங்க் அப்படினாவே நீங்க எப்போ மைண்ட்ல வச்சுக்கணும் ஆப்போசிட். லிங்க்னாவே ஆப்போசிட். பச்சா, பச்சி, வர், வது அந்த மாதிரி வந்து நீங்க ஈஸியா மெமரைஸ்ல வச்சுக்கணும். புல்லிங்கா இருந்தா ஸ்ரீலிங்கா மாத்தி எழுதணும். ஸ்திரீலிங்கா இருந்தா புல்லிங்கா மாத்தி எழுதணும். லடுக்கா, லடுக்கி அந்த மாதிரி சவுண்ட்ஸ் வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் 8th ரோமன் दो वाक्यों का वाच्य बदलिए, अर्थात एक्टिव टू पैसिव वॉइस, पैसिव टू एक्टिव वॉइस. नेक्स्ट 9th रोमन सूचना के अनुसार, अर्थात அந்த பிராக்கெட்ல கொடுத்திருக்கிற வேர்டை நீங்க என்ன பண்ணணும், மாத்தி எழுதணும். என்ன வேர்ட் கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு அத வந்து நீங்க என்ன பண்ணணும், அத அரேஞ்ச் பண்ணி மாத்தி எழுதணும். அதுதான் வந்து सूचना के अनुसार. இப்ப பாத்தீங்கன்னா वह बच्चा भूखा है ன்னு கொடுத்திருக்காங்க. அந்த பூகா அப்படிங்கிற வேர்டுக்கு பதிலா பூக் அப்படிங்கறத நம்ம யூஸ் பண்ணோம். சோ அத எப்படி மாத்தி எழுதலாம் அப்படின்னா வஹ அப்படிங்கறத நம்ம உஸ் அப்படின்னு மாத்துறோம். சோ உஸ் பச்சே கோ பூக் லஹி ஹை அந்த மாதிரி நம்ம மாத்தி எழுதுறோம். வஹ வந்து உஸ்ஸா மாத்துறோம், பச்சாவை பச்சேன்னு மாத்துறோம், கோ பூக் லஹி ஹை அந்த குழந்தைக்கு மிகவும் பசியாக இருக்கிறது மாத்துறோம். தும்னே ஜோ கிதாப்தி அந்த இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அதனோட ஆன்சர் அதுலயே இருக்கு. அந்த ஃபுல் ஸ்டாப் எடுத்துட்டு நீங்க எழுதினீங்கனாவே போதும். நெக்ஸ்ட் 10th ரோமன் வந்து ப்ராவர்ப். அதுல ஃபர்ஸ்ட் 3 படிச்சீங்கனாவே போதும். நீங்க வந்து 2 மட்டும் தான் எழுதணும். சோ யூ ஹேவ் டு அட்டெண்ட் only 2 out of 5. நெக்ஸ்ட் 11th ரோமன் ट्रांसलेट into regional language, அதாவது பிராந்திய பாஷா में अनुवाद कीजिए. அதுல 2 பார்ட்ஸ் இருக்கு. ஆவும் அட்டெண்ட் பண்ணும், ஆவும் அட்டெண்ட் பண்ணும். சோ அதுக்கு 5 மார்க், இதுக்கு 5 மார்க். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பார்ட் மட்டும் அட்டெண்ட் பண்ணிட்டு கீழ இருக்கிற பார்ட் விட்டு வந்துருவாங்க. அப்படிலாம் விட்டு வரக்கூடாது. நீங்க எப்பவுமே 100 மார்க்ஸ் அப்படின்னா 100 மார்க்ஸுக்கும் நீங்க அட்டெண்ட் பண்ணணும். எந்த क्वेश्चनமே விட்டுட்டு வரக்கூடாது. அப்பதான் நம்மளோட ஃபுல் மார்க்ஸ் கிடைக்கும் நமக்கு. நெக்ஸ்ட் இதுல 5 கொடுத்திருப்பாங்க, 5மே நீங்க அட்டெண்ட் பண்ணணும். லாஸ்ட் ரோமன் हिंदी में अनुवाद कीजिए. அதாவது இது வந்து தமிழ்ல கொடுத்திருப்பாங்க, இங்கிலீஷ், கன்னடம், மலையாளம், தெலுங்கு இந்த 5 லாங்குவேஜ்ல கொடுத்திருப்பாங்க. உங்களோட லாங்குவேஜ் எதோ அத பார்த்து நீங்க ரீட் பண்ணிட்டு ஹிந்தில டிரான்ஸ்லேட் பண்ணணும். Thank you viewers. I think நான் சொன்னது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். If you have any doubt கமெண்ட் பண்ணுங்க, எனக்கு நான் ரிப்ளை பண்றேன். So all the best from Kavirani Academy. Thank you viewers. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நம்ம எக்ஸாம்ஸ்க்கு போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு கிடைக்கும். Thank you viewers.